இன்னுமா கிரில்டு சிக்கனை கடையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க? வீட்லேயே 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மட்டும் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க தனியாத்தூள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஆஃபாக கட் பண்ண லெமனில் பாதி அப்படியே பிழிஞ்சு விட்டுடுங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் நம்ம கடையில் சாப்பிட்ற அதே கிரில்டு சிக்கன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். மசாலாவை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா அதில் சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி கையிலே நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விடணும், ஜாஸ்தியெலாம் விட வேண்டாம். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் இந்த சிக்கனை சேர்த்துருங்க. மசாலா ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிருக்கணும். நல்லா ஒரு 1/2 hour ஊறினா மட்டும்தான் ரொம்பவே ஜூஸியாக டெண்டராக இருக்கும் சிக்கன். ஒரு மேக்ஸிமம் 15 minutesஆவது ஊற வைங்க. அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். கொஞ்சம் கூட மசாலா விடாமல் எல்லாத்தையுமே வழித்து கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் 2 சைடும் கலரி விடுங்க. ஸ்லோவில் வச்சு செய்யுங்க. கேஸ் ஸ்டவ் சிம்லே வச்சுக்கோங்க. ஜாஸ்தி வச்சிங்கன்னா, நம்ம ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அடியில் நல்லா தீய ஆரம்பிக்கும். சிக்கன் மேலே மட்டும் வெந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். தட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் ஒரு 5 minutesல திறந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லா தண்ணி விடுதான்னு. நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதே மாதிரி நல்லா தண்ணி விடணும். திருப்பி நீங்கள் கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு அதை 5 minutes டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா ஃபுல்லாக சிக்கன்லேருந்து தண்ணி அதுலேயே அந்த மசாலா குக் ஆகியிருக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 minutesக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். சிக்கனில் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு அதிலே அந்த மசாலா குக் ஆகிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் இதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறது இருந்தாலும் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணும்னாலும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும். எனக்கு இந்த ஸ்டேஜில் போதும், ஏன்னா எனக்கு அந்த மசாலாவோடு சாப்பிட பிடிக்கும். அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். நிஜமாவுமே எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.